நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல, திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனேயே நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கணும். இல்ல படம் வரத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே படத்த பார்த்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்கணும். இந்த 2மே செய்யாமல் படம் தியேட்டர விட்டு போயிடுமோ, இல்ல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு பார்த்து இந்த விமர்சனம் தேவையான்னு கேட்டா நிச்சயமாக தேவை. ஏன்னா, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில, இந்த படத்த பத்தி நம்ம செய்யாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்வு வந்துறக்கூடாது இல்லையா? ஸோ, இன்னைக்கு தியேட்டர்ல போய் படத்த பார்த்துட்டு, வந்த உடனே உங்களுக்கு இந்த விமர்சனத்த சொல்றேன். என்ன படத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, பொதுவா ஒரு ஆண் கதாபாத்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தமிழ் சினிமால காட்டி, 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 காட்டி ஒரு பெரிய லெவலுக்கு எக்ஸாஜரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெண்களை கதையினுடைய நாயகியாக ஒரு மிகப்பெரிய கேரக்டரா காட்டுறோம்னா, எண்ணி 1, 2 படங்கள் மட்டுமே இருக்குமே தவிர, கதாநாயகனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டரா தான் பெண்கள் இருப்பாங்க. ஆனால், முழுக்க முழுக்க ஒரு பெண், அதுவும் ஒரு வயதான பெண் படத்தினுடைய நாயகி அப்படிங்கிற மாரி ஸ்டேஜ்ல ஒரு படத்த வந்ததுன்னா, 2 1/2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா, பார்க்க மட்டும் இல்லங்க, ஒரு நல்ல செய்தியும் நாங்க சொல்லுவோம், வந்து பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு, இந்த படத்த பத்தின ப்ரமோஷன்ஸ்லாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த படம் தான் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் விமர்சனத்துக்கு சொல்லப் போறேன். விமர்சனம் அல்ல, நான் பார்த்த சந்தோஷத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். தாய் கிழவி திரைப்படத்தினுடைய என் பார்வையில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சி போலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பவுனுத்தாயி அப்படிங்கிற ஒரு 70 வயது மூதாட்டி. அவங்களுக்கு கணவர் கிடையாது. 4 பிள்ளைகள். தன்னுடைய பாதுகாப்புல மகள வச்சிருக்காங்க. மகள் வந்து வாழவெட்டியா இருக்காங்க. கணவரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ 3 பையன்களும் அம்மாவுடன் இல்லாமல் வெளி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, வட்டிக்கு பணத்த குடுத்துட்டு, அந்த வட்டிய வசூலித்து அதன் மூலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க. ஸோ பவுனுத்தாயி. ஸோ பவுனுத்தாய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லாம பக்கவாதத்துல விழுந்துடுறாங்க. ஊருக்கே டெரரா இருந்த பவுனுத்தாயி படுத்த படுக்கை ஆனவுடனே ஊர்ல இருந்த அத்தனை பேருக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு விதமான அவங்க இருக்கக்கூடாதுன்னு வேண்டக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனசுல அவ்வளோ ஆழமா ஒரு ரெக்டான ஒரு பாட்டியா வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டுட்டாங்க. ஸோ அத்தனை பேர் வேண்டுறாங்க. ஸோ எந்த நேரத்தில இந்த கிழவி போய் சேருமோ தெரியலையே, போயிட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டுதல் வச்சுட்டு இருக்க சமயத்தில தான் இந்த அம்மா படுத்த படுக்கையா விழுந்துடுறாங்க. ஸோ 3 பையன்களும் வராங்க. ஸோ ஒரு பக்கம் மகள் வீட்ல இருக்காங்க. ஸோ 3 பையன்கள் வந்ததுக்கப்புறம் ஊர்ல எல்லாருமே வராங்க. அதேபோல வாழாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுடைய கணவர் முதல் கொண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ மாப்பிள்ளை முதல் கொண்டு. ஊரே திரண்டு இருக்குது. எப்படா சாகும் இந்த பாட்டி அப்படின்ட்டு. இந்த நேரத்துல ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பாட்டி வந்து ஒரு 160 பவுன் நகைகளை வாங்கி வைத்திருப்பதாகவும், அந்த நகை வந்து எங்க இருக்கு தெரியல அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி, ஒரு தகவல் 3 பிள்ளைகளுக்கும் தெரிய வருது. ஸோ 3 பிள்ளைகளுக்கும் அந்த பணத்தை எடுக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. அந்த பவுனு தாய் எங்க வச்சிருப்பாங்க? அப்ப அவங்க வந்து சைகையாலே ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு புரியல. அதுக்காக ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கான ஆட்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. இப்படி போயிட்டு இருக்கு கதை. அதுக்கப்புறம் இவங்கள வந்து பெரிய ஆஸ்பத்திரியில காமிச்சு, எப்படியாவது அவங்கள வந்து பேச வச்சு, எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்றாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது? பவுனு தாய் கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? 160 சவரத்தை எப்படி இவங்க பங்கு போட்டுக்கிட்டாங்களா? என்ன நடந்தது? அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. இந்த படத்துல மிக முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்றது. இப்ப 40 வயசுக்கு மேல கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்கு தனக்கான பெண்ண தேடணும் அப்படிங்கிறதுக்காக அத இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுதே, அது எப்படிப்பட்டது? என்ன மாரியான வகைக்காக இருக்கு? அது என்ன நோக்கி பயணப்படுது? அப்படிங்கிறத அழகா அப்படி கொண்டு போவாங்க. அப்புறம் இந்த பக்கத்துல 3 பிள்ளைகள காட்டுவாங்க. 3 பிள்ளைகள்ல ஒரு புள்ள வந்து ஆட்டோ ஓட்டுனர். அவர வந்து காட்டும்பொழுது, ஆட்டோ ஓட்டுனர் புள்ள என்ன பண்றாரு, அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு காசு வந்து கீழ விழுது. ரூ. 1 காசு எடுக்கிறதுக்கு போறப்ப, அந்த காச காட்டும்பொழுது டக்குனு என்ன பண்ணுவாரு, அவருடைய பாக்கெட்ல இருந்து ரூ. 50 நோட்டு வந்து கீழ இருக்கக்கூடிய காவால விழுந்துரும். ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதா, கீழ விழுறதா, எடுக்கிறதா, இந்த ரூ. 1 எடுக்கிறதா அப்படிங்கிற கேரக்டர காட்டும்போது, ஸோ எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது அப்படிங்கிறத காட்டிடுறாங்க. அதேபோல இன்னொரு புள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமா அவர் வந்து சவுண்ட் சிஸ்டம் வச்சுட்டு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பாடல்கள் போட்டு அந்த ஊர்ல உடைய மைக் செட் கட்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பையன். ஸோ அவருடைய கேரக்டரை காட்டும்போது அவர் வந்து ஒரு கமல் ரசிகர் அப்படிங்கிறதும், ஒரு கமல் ரசிகருடைய பாடல் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் கேட்குறாரு, எப்போ பாரு கமல் பாட்டா போடுவியா, ரஜினி பாட்டெலாம் போட மாட்டியா
பாட்டியா அப்படின்னா ரஜினி பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அது கேசட் தேடி போடும்போது எங்கேயும் எப்போதும் சொல்லிட்டு ரஜினி கமலும் சேர்ந்து பாடக்கூடிய பாட்டில் இதில் கிட்டார் வாசிக்கிறார்கள் அது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதும் அதே மாதிரி இன்னொரு பிள்ளையை காட்டுவாங்க. அவர் வந்து பூமாலை கட்டி விற்கிறதுல ஸோ பூமாலை கட்டி விற்கக்கூடிய வேலையை செய்கிறார் அப்படிங்கிறதுல அங்கே ஒரு விஷயத்தை உள்ள வைக்கும் போது அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதே அவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா கருப்பசாமி வந்து ஒரு காட்டுக்குள்ள பகுதியில் வந்து கருப்பசாமி கோவில் இருக்கும், அந்த சிலை வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குடிகாரன் இருப்பான். அந்த குடிகாரன் கேரக்டர் கதை முழுக்க டிராவல் பண்ணுவார். அவர் வந்து கங்கார் அடிகள் அப்படிங்கிற பேரை மாற்றிக்கிட்டு அவர் சொல்கிற மாதிரியான ஒரு வசனம் வைக்கிற சீன். இப்படி எல்லா கேரக்டருமே எலிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தன்னுடைய மகளுடைய கணவராக வரக்கூடியவர் வாய்ப்பே கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இதுக்கிடையில் பேரனாக இருக்கக்கூடிய பையன் ஒருத்தன், பவுனுத்தாயுடைய பேரன். அப்புறம் பேரனுக்கு தாண்டி அவருடைய பவுனுத்தாயுடைய மகள் சுருளியான இருக்கக்கூடியவங்க வீட்டிலேயே. இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய அறிமுகம் இருக்குல்ல, இது உண்மையாகவே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே அழகாக பயன்படுத்தணும். ஒரு சின்ன சீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அதுக்குன்னு ஒரு நியாயம் கற்பிக்கணும் அல்லது நியாயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கார் இயக்குனர். இந்த படத்தில் ராதிகா தான் வந்து பவுனுத்தாயா நடிச்சிருக்காங்க. அந்த தாய் கல்வி கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா சராசரியாக அதாவது அவங்கள எப்படி நம்ம பார்த்தோம் சினிமாவில் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்திற்கு என்ன தேவை, ஒரு காது தண்டட்டி போட்டுட்டு இருக்க அளவுக்கு அவங்களுடைய காது தொங்கி இருக்கிறதும் சுருக்கமும், அதே போல் இருப்பில் வந்து அந்த சுருக்கு பை கட்டி தொங்க விட்டுருக்க விதமும், அப்புறம் வந்து அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பல்ல வந்து காவிக்கரை படிந்த பல்லும், சுருட்டு பிடிக்கிற சமயத்தில் ஒரு இருமாப்பம், அந்த பேச்சும் வாய்ப்பே கிடையாது. ராதிகா மட்டும்தான் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்க முடியும். வேறு யாரும் ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும். இதில் கூட ஒரு சில நேரங்களில் ராதிகா அவர்கள் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு மிகை நடிப்பாக தெரிஞ்சாலும் கூட ஒரு சில இடங்களில் அந்த மிகை நடிப்பையும் மீறி அந்த கேரக்டராக அவங்க மாற முயற்சி பண்ணுறதும் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓ, இந்த கேரக்டர் தான்ட்டு. ஏன்னா ராதிகா இல்லாமல் நம்ம பார்க்காமல் இருந்திருந்தால் ராதிகாவை தவிர்த்து வேறு யாராவது யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ராதிகாவாக தெரிஞ்சதுனால பல இடங்களில் தவிர்க்க முடியல. ஆனால் பல படங்கள் நடித்தவங்க இல்லையா, அதனால் அந்த கேரக்டரை நியாயப்படுத்தி நடிச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய நடிப்பு தான் படத்தினுடைய மிகப்பெரிய உசுறு அப்படின்னாலும் முழுக்க முழுக்க இருந்திருந்தால் அந்த படம் செத்து போயிட்டு இருக்கோம். அதனால் பாதிலேயே படத்தினுடைய 15-20 நிமிஷத்துல ராதிகா அவர்களை படுக்க வச்சுட்டு மற்ற கேரக்டர் நடிக்க விட்டுருக்காரு இயக்குனர். அதுதான் இருக்கக்கூடிய பலம். ஏன்னா மற்ற கேரக்டர் நடிக்க விட்டுட்டு ராதிகா படுக்க வச்ச உடனே இதற்கு பிறகு இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் எங்கே வருதோ அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு பயம் இருந்ததில்ல, ஐயோ இது படம் முழுக்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது அந்த பயத்தை ஒட்டுமொத்தங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அது. அப்புறம் அவருடைய ராதிகா அவர்களுடைய மகன்களாக சிங்கப்புலி வந்து மைக் செட்காரராக வராரு. அப்புறமா வந்து மாலை கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாலசரவணனாக வரக்கூடியவர். அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் வந்து அருள்தாஸ் வந்து ஆட்டோ டிரைவராக வராரு. அப்புறம் வந்து இந்த 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறதுக்காக பெண் தேடிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே வந்து முனிஷ்காந்த். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப நேர்த்தி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தினுடைய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் இளவரசி. இளவரசி யார் அப்படிங்கிறத படத்தினுடைய எண்ட்லேயே காட்டுவாங்க. ஓப்பனிங்கில் காட்டினா அவளே பயந்துட்டு இருப்போம், ஓ உண்மைதான் புல் இருக்குது அப்படின்ட்டு. அந்த இளவரசி கேரக்டரை அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க. அந்த ஃபஸ்ட்டு காட்டும் போதும் சரி, அந்த எண்ட் ஆஃப் த சீனில் பண்ணும்போது காட்டும் போதும் இருக்கக்கூடிய அந்த எலிவேஷனும் அந்த இளவரசியுடைய கதாபாத்திர படைப்பும் ரொம்ப அழகு. அதத்துலேயும் நம்ம ரசிக்க வைக்கிறாரு. அதே போல் அந்த குட்டி பையனை நடிச்சிருக்கக்கூடிய பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ஸோ இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா கேமரா வந்து விவேக் விஸ்வநாதன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ படத்தினுடைய கிராமிய பின்புலத்தில் ஒரு காமெடி சென்ஸோடு இந்த படம் இயங்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே காமெடியாக போகுது. இடையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடி, எங்கேயுமே சென்டிமெண்ட் பார்க்க முடியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய சென்டிமெண்ட்ஸு போய் அப்படி கப்புனு வேக்க அடிக்கும் போது அப்படியே ஒரு பெரிய நகைச்சுவைக்குள்ளே போய் அப்படி மறுபடியும் ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போய் அப்படி எண்டில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் படம். அதனால தான் நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, விமர்சனத்தை சொல்லியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறேன். என் பார்வையில் என்ன தோணுதோ அதை சொல்லணுன்றது தான். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளருடைய வேலை, படத்தொகுப்பாளர் வந்து சான் லோகேஷ் பண்ணியிருக்கார். சான் லோகேஷுடைய படத்தொகுப்பு படத்திற்கு பலம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து லேக் மாதிரி தெரியுது அப்படி ஒரு சிலர் வந்து விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஆனால் லேக் அப்படிங்கிறத தாண்டி படத்தை பார்க்கும்போது இத்தனை நாள், அதாவது ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த திரைப்படங்கள் கொடுக்காத ஒரு வேலையை இந்த படம் செய்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு படம் வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் தேவை. அது அழகாக செஞ்சுருக்காங்க. அது படத்தொகுப்பாளருடைய பணி பங்களிப்பு அழகு. அப்புறம் வந்து நிவாஸ் கே பிரசன்னா தான் படத்தினுடைய மியூசிக். இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் தாய் கிழவி வராடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டு எஸ்கே கூட பாடியிருக்கார். ஸோ இதுக்கு மத்தியில் மற்ற பங்களிப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் பாடலுடைய பின்னணி இசையில் தனித்துவமாக நிற்கிறார்
நிவாஸ் கே பிரசன்னா. அது மட்டும் இல்லை, கமலுடைய பாடல்களை நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா கமல் ரசிகராக வரக்கூடிய சிங்கம் புலி வந்து அவர் வந்து அதனுடைய ரசிகர் தானே, அதனால் அப்படி ஒட்டுமொத்தமாக போயிட்டுருக்கார். அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்னென்னா 2-3 இடங்களில் அரசியலை வந்து சொல்கிறதுக்காக பெரிய ஹாஸ்பிட்டலில் ராதிகாவை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே கேட்பாங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸா அப்படின்னா அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு எதாவது காப்பீடு இருக்கா அப்படின்னா, இல்லை நாங்கள் தான் கட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவார் சிங்கம் புலி, நான் வந்து மக்கள் நீதி மையத்தில் இருக்கேன், பெரிய அண்ணன் வந்து டிஎம்கேல இருக்கார், அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கார், தம்பி நீடா அப்படின்னோடனே பாலசரவணன் சொல்லி நான் வந்து தாவேக்கேல இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அப்பா அம்மாவும் அவங்க வந்து அறிவால் சுத்தியில் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து இதில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பின்புலத்தோடு சொல்கிறதும், அதை தாண்டி சாமியை வந்து விபூதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சிங்கம்புலி வந்து நெத்தியில் சாமி எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு பொட்டு வச்சுப்பார். பொட்டு வச்சு சட்டையை கைட்டி அங்கே பச்சை குத்திருப்பார். கமலுடைய படம் அங்கேருந்து பொட்டு வைப்பார். அங்கே அண்ணன் திரும்பி பார்ப்பார் அருள்தாஸ். பார்த்த உடனே சொல்லுவார், இதுவும் ஆண்டவன் தானே அப்படின்னுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அழகான நகைச்சுவை மட்டும் இல்லை, தெளிவான பார்வை அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த படத்தினுடைய இந்த இடம் ஒவ்வொரு காட்சியும் நம்மளுக்கு பார்க்கணுன்னே தோணும். அதே மட்டும் இல்லை, படத்தினுடைய ஒட்டுமொத்தமான இயக்குனராக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மூலமாக இந்த படத்தின் ஒரு வெற்றி இயக்குனராக தடம் பதித்திருக்கிறார், கால் பதித்திருக்கிறார் சிவகுமார் முருகேசன். சிவகுமார் முருகேசனுடைய இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்தை அட்வைஸ் ரீதியில் எடுத்தோம்னா கண்டிப்பாக போர் அடிச்சு போயிடும். இப்போ வந்த படங்கள் எல்லாமே காதல் கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் அட்வைஸ் தான். ஐயோ லவ் பண்ணி கெஞ்சறது, இல்லைன்னா பேய் படம் பாருன்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு பெரிய மெசேஜை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா முழுக்க நகைச்சுவையோடு கொண்டு போயிட்டு உறவுகளுடைய மேன்மை, ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு பெண் எப்படி தனித்து இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் கம்பீரமா அப்படிங்கிறதும், ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக ராதிகாவை எண்ட் ஆஃப் த சீனில் வைக்கும் போதும், அது எங்கேருந்து தொடங்கக்கூடாது, என் வீட்டிலேருந்து தொடங்கணும்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த புரட்சி வீட்டிலேருந்து செய்கிறதும், ஒரு துணிச்சலாக ஒரு பெண்ணுக்கு பணம் எந்த அளவுக்கு தேவை, அவள் தன் காலில் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மெசேஜபிள் விஷயம். ஆட்ஸ் ஆஃப் சிவகுமார் முருகேசன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தின் வழியாக நிறைய வசனங்களில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக மோட்டிவேட் பண்ணுது. படத்தை தியேட்டரில் பார்க்காதவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மறுபடியும் எங்கேயாவது ஓடிடியில் வந்துன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, தியேட்டரில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோட. ரொம்ப அருமையான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய பேனரில் அவருடைய ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய படம் வந்து உண்மையாகவே அவருக்கு ஒரு நல்ல நியாயமான ஒரு படத்தை, கமர்ஷியல் இயக்குனராக ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களை தேடிட்டு வந்து கொடுக்காம ஒரு எளிமையான ஒரு நல்ல கதையை தேடி ஒரு இயக்குனரை உருவாக்கி ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல படத்தை கொடுத்த திருப்தியை அடைந்திருக்கிறார் எஸ்கே அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதுக்காகவே ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு வாழ்த்தையும் பாராட்டி சொல்லிடுவோம். ரொம்ப அழகான ஒரு படம் தாய் கிழவி. உள்ளபடியவே நான் ரொம்ப ரசித்தேன். இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எத்தனை பெரிய மனிதர்கள் சொல்வதையும் கேட்காமல் போகும்போது இந்த மாதிரியான திரைப்படங்கள் அடிக்கடி வரும்போது தான் மக்களுக்கு ஈஸியாக தனக்கு என்ன கடமை இருக்குது, என்ன கடமை இல்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். மிக அழகாக அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கிறது தாய் கிழவி. படத்தினுடைய குழுவினருக்கு நம்மளுடைய அன்பு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த படத்தை பற்றி ஏதாவது நீங்கள் கருத்து சொல்ல பிரியப்படுறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஒரு திரைப்படம். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து இதுவரைக்கும் எதிர்பாராத ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஒரு தாய் கிழவியாகவே வாழ்ந்திருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் நம்மளுடைய டீமுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.